இங்க காக்கலூர் ஏரியில வந்து டன்னு கணக்கில் மீன் செத்து போய் கிடக்குது இன்று காலை முதல். இங்க பாரு, இந்த மீனை பாரு, ஒரு தடவை இந்த மீனை பாரு. இத்தனை லட்சக்கணக்கான மீன்கள் ஏன் செத்து சென்னைக்கு தியாகராயன் இந்த பெசன் நகர்ல கரை ஒதுங்குச்சு? இது ஏன்னு மட்டும் சொல்லு, இது ஏன்னு மட்டும் சொல்லு. ஏன் கழிவுகள் ஃபுல்லா கலந்துருது சார். அது கெமிக்கல் கலந்து மீன்கள்லாம் செத்து போகுது சார். 100 விழுக்காடு நஞ்சாகி போன நீர்ல இருந்த மீன்கள் செத்து கரை ஒதுங்கிடுச்சு. இன்னும் பாதிக்கு மேல 50 விழுக்காடு 60 விழுக்காடு நஞ்சான மீன்கள் உள்ள உழவிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். செத்து கரை ஒதுங்கிருச்சு. பாத்துக்க, 100 விழுக்காடு விஷமான மீன்கள் வெளியேறிடுச்சு. 50-60 விழுக்காடு விஷமான மீன் நீஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு பாரு. இப்ப பாரு, அடுத்து பாரு, 100 டால்பின் மீன்கள் செத்து கரை ஒதுங்குது. இங்கதான் டால்பின் மீன் ஏன் 90 மீன் செத்து கரை ஒதுங்குச்சு? உன்னோட அழிவுதான். இந்த பார், நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாரு. இங்க பாரு எப்படி இருக்கு. இது ஏன் செத்தது? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. காவிரியில தண்ணி வரும் பாரு. காவிரியில உனக்கு தண்ணி எப்படி தண்ணி வருதா, நுர வருதா பாரு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டான்னு தான் அதை படமா எடுத்து போட்டு காட்டுறேன். எனவே ஒரு பைத்தியக்காரப்ப ஏதாவது பேசிருப்பாங்க, இவன் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிமா. இந்த பாரு, இது என்ன? இது வேற ஊர்ல பா, திருப்பூர் தான். திருப்பூர்ல என்ன சாக்கடை கழிவு ஓடுது, உள்ள என்ன ஓடுது பாரு, பிளாஸ்டிக் போத்தலும் பிளாஸ்டிக் இதுவும் ஓடுது. நீர் எங்க ஓடுது? எங்க ஓடுது? இந்த பிளாஸ்டிக் என்னது? பிளாஸ்டிக்னா எப்படி நினைக்கிற? இந்த பிளாஸ்டிக், இந்த கழிவு, இந்த பிளாஸ்டிக் ஒரு நெகிழித்தால், ஒரு பிளாஸ்டிக் மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5000 ஆண்டு ஆகுங்கிறான். நீ பார்க்க போறியா? இல்ல நான் பார்க்க போறேன்னா? தீ வச்சு கொளுத்தீங்கன்னு வச்சுக்க, காற்று பூரா விஷமாயி போகும். சுவாசியில வச்சுக்க, நுரையீரல் தொற்று புற்று சாக வேண்டிதான். இதை பத்தி எவனாவது கவலைப்படுவானா? உன் மகனை தவிர, உன் உடன் பிறந்த உன்னை, உன் ரத்த சொந்தம் என்னை தவிர எவனாவது இதை பத்தி அக்கறைப்படுவான்? பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு. நல்லா பாரு, ஓசூர் கிருஷ்ணகிரி வெளியே வருது. இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. நீ இதை பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா, நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா, நான் வீட்டு போயிருந்தா பாரு. இது தண்ணியா நுரையடா, சோப்பா? இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த நுரை வந்தது சொல்லு? ஆலை கழிவு. கர்நாடகாவில் என்ன பண்றான்? எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டுறான்டா, தண்ணியோட வருதுறான். இது சாதாரணமா இருக்குது, நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இந்த பாரு, இந்த தண்ணி நிலத்துல வாயுது. இது நஞ்சு. விளையிறது என்னவா விளையும்? நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகளில் வந்து குடிக்குது. அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. இதைத்தான் நாமும் குடிக்கிறோம். என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்க. இன்னொன்னே உனக்கு சொல்லணும், நான் வாய்கிட்ட சொன்ன நம்ப மாட்டேன் தான் இதெல்லாம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய காட்டுவேன். அதான் என் தம்பி சொல்றான்ல, என் ஆட்டத்தை நீ எவனும் கட்டுப்படுத்த முடியாது. இங்க பாக்குற இந்த உட்கார்ந்துருக்கான் பாரு, யாரு கையில்? இது என்ன? மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு. அவன் நாடு எந்த நாடு? இது நைஜீரியா. யாருவன்? அந்த ஒரு சீமா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? பாரு, இப்ப கத்துவான் பாரு. இந்த பாரு, இது என்னன்னு பாரு. மீத்தேன் ஈத்தேன் எடுத்த நிலத்துல ஓடுற கழிவு. இந்த பாரு, கையை கட்டுவான் பாரு. இப்ப பாத்துக்கிட்டே இரு, அவனை பாரு, நல்லா பாரு, கையில பாரு. பாத்தியா? இப்ப பாரு, இப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான் பாரு. எப்படி ஓடுது பாரு. அங்கங்க நீர், அதுல நெருப்பு எரியுது பாரு. நெருப்பு கொந்தளிச்சு எரியுது பாரு, தண்ணிக்குள்ள எரியுது பாரு. இப்ப பார்த்தே வருவான் பாரு, கையேந்தி எப்படி நிக்கிறான்? நான் நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு. அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? கென் செரோ விவா, இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் உன் மகன் சொல்றேன் பாரு. அவன் என்ன சொல்றான்? என்னரும் மக்களே வாருங்கள், நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம். ஏனென்றால் நாம் இறந்து போவோம், தப்பி செல்லவும் வேறு இடமில்லைங்கிறான். அதான் அவன் பேசுனது. அதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் ரொம்ப நாளா சொல்றேன், அது உங்களுக்கு காதுல விழல. உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க, நீங்கள்லாம் மோடி அமித்ஷா அவங்க அத்தை மயங்க. ஏன்னா நான் ஒரு அனாதை பைய, எனக்கு யாரும் கிடையாது. புரியுதா? இத்தனை பேர் இருக்கியே, இவ்வளவு படிச்சிருக்கியே, தினம்பு இவ்வளவு தேவாலயங்கள், இவ்வளவு பள்ளிவாசல்கள், இவ்வளவு கோயில்கள் இருக்குது. அறிவார்ந்த பெருமக்கள், என் இன சொந்தங்கள், நீங்க யோசிச்சு பாரு. மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது? கேரளால. அங்கிருந்தா நமக்கு இப்படி மலை வருது.
விழிஞன் துறைமுகம் யாருக்கு? யாருக்கு? கேரளாக்கு. கற்றவன் எந்த யோக்கிய பைய? அதானி. அதானி. கேரளாவில் மலை இருக்கா? இருக்கு. துறைமுகம் யாருக்கு? அவனுக்கு. ஏன் அந்த மலையை வெட்டி கட்டலை? இதானே கேள்வி. இதானே கேள்வி. ஏன் வெட்டல? வெட்டல ஏன்? அவன் சொல்ல பயன்தான். நான் சொல்றேன், துணிஞ்சு சொல்றேன். அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் அங்க தலைவனா இருக்கான், இங்க இல்ல. நான் சொன்னதான் அவன் சொன்னான். அவனை வழக்கு போட்டு உள்ள. ஏன்னா என்னை அச்சப்படுத்துறான். உன் தம்பியை தொட்டுட்டேன், அடுத்து நீ தான் தொடு. அவனுக்கு தெரியுதா மானம் மலையாளி அந்த நிலத்தை ஆள்றான்டா. அவன் மலை எனக்கு வேணுங்கிறான். ஏன்? என் தாயின் முளை என்று அவனுக்கு தெரியுதுடா. மார்ல பால் குடிக்கலாம், அது இயற்கை. ஆனால் மாரை அறுத்து ரத்தம் கொடுப்பது கொடுமை. அதுக்கு அவன் தயாரா இல்ல. அவனுக்கு வசதி வேணும், வளம் எல்லாம் வேணும். ஆனால் மலையை தொட விட மாட்டான். உனக்கு தெரியுமா? பேரியாற்று, முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது. அதை தூர்வாரி ஆழப்படுத்திக்கிட்டு அதிக நீரை தேக்கி வைக்கலாம். அதுக்கு இடையூறா பல மரங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை? 15-20 மரங்கள் தான் இருக்கு. சரி, அதிகபட்சம் 30 மரங்கள்னு வச்சுக்க. இந்த மரத்தை வெட்டி விட்டு இந்த அணையை ஆழப்படுத்திக் கொள்கிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேரள அரசிடத்திலே தமிழ்நாடு அரசு முறையிடுது. எத்தனை ஆண்டுகளான்னு நினைக்கிறேன்? 40 ஆண்டுகளாக அனுமதி தரவில்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, மரத்தை வெட்டக்கூடாது, குற்றம்தான். ஆனால் மரத்தை வெட்டினால் மறுபடி நட்டு வளர்த்து விடலாம். நட்டு வளர்த்து விடுகிற மரத்தையே வெட்ட அனுமதி தராத கேரள அரசு வெட்டினால் வளர்க்க முடியாத, உருவாக்க முடியாத என் மலையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்தது? இதுதான் கேள்வி. இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள்? அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே எழுப்புகிற கேள்வி. எப்படி வாக்கு போட்ட? எப்படி வாக்கு செலுத்தின? நீ எப்படி செலுத்தின? நீ உன்னை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி நீ அதிகாரத்தை கொடுத்த? உன் வீட்டு இளவுக்கு வராதவன், உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி வாக்கு கொடுத்த? வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்த. எப்படி கொடுத்த? நீங்கள் செய்கிற பாவங்களிலே பெரும்பாவம் அல்லாவும் சரி, இறைமகன் இயேசுவும் சரி, எவருமே மன்னிக்காத பாவம் அநீதியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறு என்று தெரிந்தும் நீங்கள் தொடர்கிறீர்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொன்னதை ஏன் மறந்தீர்கள்? அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்ற இறைமகன் இயேசுவின் கூற்றை ஏன் மறந்தீர்கள்? ஏன் மறந்தீர்கள்? உன் இனம் சாராத ஒருவனிடத்திலே உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்று சொன்னவர் இயேசு மகன் இல்லையா? இறைமகன் இல்லையா? ஏன் ஒப்படைத்தீர்கள்? இந்த மலை அறுபடுவதை பதறுகிற நான், ராமநாதபுரத்தில் கடல் இருக்கிறது, மலை இல்லையே. எனக்கு மலை இல்லை, இந்த மலை இல்லை, அதனால் நான் மலை பரவலை வறண்டு கிடக்கிறேன். பார், உன் பூமி தாயை பார், உன் தாயின் மார்பை பார். இது காசா? ஆட்டுக்கறி தின்னாய், மாட்டுக்கறி தின்னாய், மீன் தின்னாய், தாயின் மாரை அறுத்து சமைச்சு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று எந்த மகாரா சிந்திப்பான்? தாயின் மாரை காசாக பார்க்கிற எண்ணம் எவனுக்கு வரும்? வந்திருக்கு வரும். அவனுக்கு தெரியாதரா நாம் என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வெட்டி உடைக்கிறான்ல, இந்த மணலா பார்க்கிறான்ல, அவனுக்கும் சேர்த்துத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிஞ்சு கொள்ளணும். எங்களுக்கு கூட்டம் அந்த இடத்துல நடக்க விடாமல் தடுத்தார்களே, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த மகன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி தங்கைகள் கத்திக்கொண்டு. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வருகிற சந்ததியினருக்கும் சேர்த்து கத்திக் கொண்டிருக்கும். எங்களுக்கு கூட்டம் அந்த இடத்துல நடக்க விடாமல் தடுத்தார்களே, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த மகன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் தம்பி தங்கைகள் கத்திக்கொண்டு.